உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக சீர்மிகு ஆசிரியர் ஒருவரை நாம் பார்க்கவிருக்கிறோம். சின்னமனூரில் பிறந்து உசிலம்பட்டியிலே வளர்ந்து இன்றைக்கு தேனி மாவட்டத்திலே மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்கிறார் திருமதி சரவணஸ்ரீ. அம்மா அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் அம்மா, நலமாக ஐயா இருக்கிறீங்களா? வணக்கம். ஐயா வணக்கம். நிகழ்ச்சியை நலமாக பார்க்கின்ற இருக்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? உங்க அப்பாவை பத்தி, உங்க அம்மாவை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லுங்கம்மா. நான் சின்னமனூர்ல பிறந்தேன். அப்பா வந்து ஏஓவா ஒர்க் பண்ணாரு. மேல்நிலைப்பள்ளியில ஒர்க் பண்ணிட்டு ஏஓ ஆயிட்டாரு. அம்மா வந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரா வேலை பார்த்தாங்க. உசிலம்பட்டி கலர் ஹாஸ்டல்ல வார்டனா இருந்தாங்க. நாங்கள் 5 குழந்தைகள். எங்களை வந்து பள்ளி பருவம் அனைத்துமே உசிலம்பட்டியிலேயே தான். டிஇஎல்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். சரி, என் மகிழ்ச்சி. உடன் பிறந்தவர்கள் 5 பேர். என்னை 5 சேர்த்து பேர். 6 பேர் பெண்கள். எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் ஆண்கள்? அனைவருமே பெண்கள் ஐயா. அழகப்பா. இன்னமும் ஒரு பழமொழி, 6 பெத்தா அரசனா ஆண்டியா வாழ்வாங்களா? உங்க அப்பா அதெல்லாம் இல்லையா. பரவாயில்ல. இப்பயும் அவங்க ராஜாவா தான் இருக்காங்க. அப்பா நான் ஆமா, 12th அவங்க படிக்கும் போது தவறிவிட்டார். அம்மா ஆ, கல்வி அறிவுல ஆமா அப்பயே அம்மா வந்து லேடோக்ல பிஏபிடி. அதனால ஆ, அம்மா எங்களையும் படிப்புல எல்லா பிள்ளைகளுக்குமே தேவையான அளவுக்கு கல்வி வளத்தை கொடுத்தாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. நீங்க எந்த பள்ளியில படிச்சீங்க? எப்ப முதல்ல ஆசிரியர் பணிக்கு போனீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நான் வந்து படிச்சது வந்து டிஎல்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உசிலம்பட்டியில படிச்சேன். ஆ, ஆசிரியர் பயிற்சி வந்து அதே டிஎல்சில சேர்ந்து முதல் வருடம் படிக்கும் போதே எனக்கு அப்பா தவறுனதுனால திருமணம் ஆயிடுச்சு. பள்ளி ஆ, பிரேக் ஆ, ஆயிடுச்சு. டீச்சர் ஆ, ட்ரைனிங் பிரேக் ஆயிடுச்சு. ஆ, அதற்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை எல்கேஜி படிக்கும் போது ஆ, உத்தமபாளையம் டயட்ல ஆசிரியர் பணி பயிற்சி பெற்று ஆ, 2 ஆண்டுகள் நானும் குழந்தை ஸ்கூலுக்கு போனேன், என் குழந்தையும் ஸ்கூலுக்கு போச்சு. ஆ, 2 வருடம் படிச்சேன் ஐயா. ஆ. ஆக உத்தமபாளையம் அம்மா டயட்ல, பாளைய மகள் டயட்ல. 2 பேரும் அம்மா மகள் 2 பேரும் படிக்க போனீங்க. நீங்க இப்ப ஆசிரியர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஆமா, ஒரே பொண்ணுயா. அவ பிஇ என்ன முடிச்சிட்டு திருமணம் ஆயிடுச்சு. இப்ப எந்த ஊர்ல இன்ஜினியரா இருக்கீங்க? இருக்கா. எந்த சென்னையில ஊர்ல இருக்கீங்க? இன்ஜினியராக பணியாற்றுகிறார். உங்க கணவரை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எங்க கணவர் வந்து திருமணத்துக்கு பிறகும் உங்களை படிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உண்மையே அஹ், ஒரு பெண்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஆண் துணை வேண்டும். நான் ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படிச்சேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் தான். நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சேன், பிலிட் பண்ணேன், பிஎட் பண்ணேன், எம்ஏ பண்ணேன். என் கணவர் வந்து மிக உறுதுணையாக இருந்தார். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர், டிப்ளமோ சிவில், காலவாசல் வைத்திருக்கிறார். ஒரு புரிந்து அஹ், கொள்ளக்கூடிய ஒரு கணவர் அமைய போய் தான் என்னுடைய இவ்வளவு பெரிய பயணம், வெற்றி பயணத்திற்கு என்னோட பெற்றோரும் எனது கணவரும் மிக உறுதுணையாக இருந்தாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க நல்ல புதுமை பெண்ணாக கல்வி பெற்று ஆசிரியராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா இன்னமும் நான் கணவர் பேரை சொல்லவே மாட்டேன்னு ஒரு அடத்தோட அவர் பேரையே இதுவரை நீங்க சொல்லவே இல்லை. அவர் பேரை சொல்லலாமா? சொல்லலையா, நந்திமாறன். நந்திமான், அருமையான பேரா இருக்கு. ஏதோ நம்ம சிவகாமி சபதம் படத்துல வர்ற ஒரு சிவகாமி சபதம் நந்திவர்மன் மாதிரி கதையில வர்ற நந்திமாறன். நந்திமான், நல்ல பேர் இருக்கு. வணக்கம். நீங்க முதலாக ஆசிரியர் பணிக்கு போன போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கலுங்களேன். கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நான் 2009 அப்பாயின்மெண்ட், டிசம்பர் அப்பாயின்மெண்ட். 2010 வேலைக்கு போனேன். நான் உண்மையிலே கடலூர் மாவட்டம், தேனி மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டம் எம்ஜிஆர் நகர் என்ற ஊரில் எனக்கு கிடைத்தது. அது வந்து ஃபுல்லா எஸ்டி பீப்புள் வாழ்ற ஒரு பள்ளி. அந்த பள்ளியில நான் வேலை பார்த்ததை என்னுடைய சிறந்த அனுபவமா சொல்லுவேன். தலைமை ஆசிரியர்ல இருந்து ஆசிரியர் வரை குழந்தைகள் அனைவருமே எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்தாங்க. உண்மையிலே அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு பெரிய படமே தயாரிக்கிற அளவுக்கான ஒரு அனுபவங்களை கொடுத்தது அந்த பள்ளி எனக்கு. நான் இப்போ ஒரு டிசிப்ளினா இவ்வளவு தூரம் நான் வர்றேன்னா
அதுக்கு முழு காரணம் அங்க இருந்த தலைமை ஆசிரியர். அவரை நான் மறக்கவே முடியாது. குமரவேல் சார்னு அவர் நல்ல ஆசிரியர் விருது வாங்கினவர். அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷனாலதான், அவருடைய மோட்டிவேஷன், ஒவ்வொன்றிலையும் பெண்கள் முன்னாடி வரணும்னு சொல்லுவாரு. அவரோட அந்த உந்துதல்ல தான் எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் பணியில மேலும் ஆர்வம் வந்துச்சு. அவர் நல்லாசிரியர் விருது வாங்கினாரு. அதே மாதிரி அவர்கிட்ட ஒர்க் பண்ண நானும் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. என்னை ஊக்குவித்தார். அதுக்கப்புறம் நீங்க 4 வருடம் உங்களுக்கு அங்கு பணியாற்றினீங்க. நீங்க வாங்கியிருக்கீங்க நல்லாசிரியர் விருது? நல்லாசிரியர் விருது வாங்கினேன் ஐயா. 2025 தமிழ்நாடு அரசினால வழங்கப்பட்ட மாநில நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன். இந்த விருது காட்டுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்முடைய மாநில கல்வித்துறை அமைச்சரின் கையால் பெற்றது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 2025ங்களா? இப்பதான் வாங்கியிருக்கீங்க இந்த ஒரு 3 ஆமா, கல்வியாண்டு 2024-25 கல்வியாண்டுக்கான விருது. சிறப்பு. கிட்டத்தட்ட உங்களுடைய தலைமை ஆசிரியர் பெற்ற அதே விருது நீங்களும் பெற்று அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. மகிழ்ச்சி. எத்தனை ஆண்டுகள்? மொத்தம் 15 ஆண்டுகளா நீங்க 15 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 15 ஆண்டுகள் பணி காலத்துல நிறைய மாணவர்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய பள்ளிக்கூடங்கள் மாறி இருப்பீங்க. அதெல்லாம் எந்தெந்த பள்ளிக்கூடம் வரிசையா சொல்லுங்களேன். முதல்ல வந்து எம்ஜிஆர் நகர் நடுநிலை பள்ளியில இடைநிலை ஆசிரியரா பணியாற்றினேன். அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்திலிருந்து சொந்த மாவட்டம் தேனி மாவட்டத்துக்கு வந்தேன். தேனி மாவட்டத்துல மயிலாடும்பாறை ஒன்றியம் மேலப்பூசணுத்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி ஈராசிரியர் பள்ளிக்கு வந்தேன். அங்க ஒரு 10 மாதம். அதுக்கப்புறம் இங்க ராஜேந்திரா நகர் துவக்க பள்ளியில வேலை பார்த்தேன். அங்க வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் பணியாற்றினேன். இப்பொழுது முத்தாளம்பாறை பள்ளியில் பணிபுரிகிறேன். இங்க வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. மொத்தம் 4 பள்ளிகளை கடந்து வந்துள்ளேன். 4 பள்ளிகள் 15 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் எப்படி பார்த்தா ஒரு 1500 மாணவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்ககிட்ட படிச்சிருப்பாங்க. மாணவர்கள் ஒவ்வொருவரும். ஆமாங்க ஐயா, அது உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியாது. நீங்க வேற இடத்துக்கு வந்துட்டீங்க. என்றாலும் கூட இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க முதலா பணியாற்ற போன பள்ளி வந்து ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பள்ளி, எம்ஜிஆர் நகர் பள்ளின்னு சொன்னீங்க. அது கடலூர் மாவட்டம்னு சொன்னீங்க. அந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு படிச்சு 15 வருஷம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து பள்ளிகள் படிப்பு முடிச்சு கல்லூரி முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கல்லூரி முடிச்ச மாணவர்கள் யாராவது இருக்காங்களா? உங்க தொடர்புல இருக்காங்களா? அந்த மாதிரி தொடர்புல இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். எங்களை மாதிரி ஆசிரியர்கள் நல்ல குடும்ப சூழ்நிலையில வார மாணவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப சூழ்நிலையை தவறி அவங்க நான் பணிபுரிஞ்ச பள்ளி வந்து இருளர் பள்ளி. அவங்கள மீன் பிடிக்க போயிடுவாங்க. 1 வாரம் 10 நாள் வரமாட்டாங்க ஐயா. ஆண் பெண் பேதமில்லாமல் மது அருந்துவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில படிச்ச குழந்தைகளுக்கு நாங்க கத்து கொடுத்தோம் ஐயா. அதுல ஒரு அனுபவம் ஐயா அனுமதிச்சீங்கன்னா ஒரு அனுபவம். நான் அங்கிருந்து மாறி வந்து ஒரு 10 வருடங்கள் கழித்து ஒரு போன் வந்துச்சு. என்னட்ட படிச்ச ஒரு மாணவன், அவர் வந்து திருநங்கையாக மாறிவிட்டாருன்னு பேசினாரு என்கிட்ட. அப்போ நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நான் லோகேஷ் பேசுறேம்மா, அம்மான்னு தான் பசங்க என்னைய கூப்பிடுவாங்க. நான் அதை விரும்புவேன். மிஸ் டீச்சர்னு கூப்பிடுறதை விட அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கும். அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா என்ன அடையாளம் தெரியுதா, நான் லோகேஷ் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. பேசி அவரு புது பேரை மாத்திக்கிட்டேன்னு சொன்னாரு. என்னை வந்து சந்திக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ 10 வருடங்களாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைவுல இருக்கோம் அந்த மாணவர்கள்ட்டனா. அப்ப தகவல் தொழில்நுட்பம் இது மாதிரி போன் எல்லாம் இல்ல. இப்பதான் டச் போன் எல்லாம் வந்துருச்சு. யார் யார்கிட்டயோ கேட்டு என் நம்பர் வாங்கி என் தொடர்புக்கு வந்தார். நல்லா இருக்கேம்மா, ஆனா எப்படி என் ஞாபகம் வந்தப்போன்னு சொன்னதுக்கு சொன்னாரு, 5வது படிக்கிறப்போ எனக்கு அந்த மாதிரி உணர்வு வந்தப்போ நான் அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி பேசினேன். தம்பி இப்படி இருக்கணும் அப்படின்னு பேசினேன். அதனால என் மேல ரொம்ப பிரியமா இருப்பான். அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு போன் பண்ணேன்னு. இன்னும் அந்த மாணவர் என்னுடன் பேசுகிறார். அங்க இருக்க ஆசிரியர்களும் இன்னும் தொடர்புல இருக்காங்க. நிறைய ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது யார் நினைவுக்கு வருகிறார்களோ அதுதான் வந்து ஒரு நல்ல இதுன்னு நினைப்பேன். நான் மாணவர்கள் நினைவில் இருக்கேன்னு நான் விரும்புறேன் ஐயா. ரொம்ப நன்றி இந்த சொல்றதுக்கு, ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பணியில நீங்க
சிறப்பா அந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பண்ணியிருக்கீங்க. அதனால தான் வந்து அந்த பிள்ளை வந்து தன்னை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அந்த லோகேஷ் என்கிற அந்த மாணவனுக்கு, அவர் திருநங்கையா மாறிட்டார்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாணவர் தோன்றியிருக்கு. யாரிடமாவது தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற போது தன் மீது மிகுந்த பற்றுடையவர். அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க உங்களை அம்மாவை பார்த்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் அவங்க அம்மா கூட ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதை. அவங்க வீட்டில் ஏற்றுக்கணும். அவங்க வீட்டில் அவனை துரத்தி இருப்பாங்க, வெளியில் அடைச்சிருப்பாங்க. அப்போ வந்து அது யார்கிட்ட பகிர்ந்துக்கணுன்ற உங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு, நீங்கள் அவர்கள் மீது காட்டிய பரிவு, அதுதான் காரணம். இது வந்து மகிழ்ச்சியாகவும் வருத்தமானவும் ஒரு தருணமாக இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் பள்ளி மாணவர்களுக்கு, உங்ககிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன விதமான புதுமையான முறையில் அவங்களுக்கு பாடம் சொல்லி தர்றீங்க? அப்புறம் என்ன விதமான தனிப்பட்ட முறை? இப்போ எல்லாருமே ஆசிரியர்கள் தான், எல்லாரும் பாடம் நடத்துகிறாங்க, எல்லாரும் அந்த சிலபஸுக்கு பாடம் நடத்துகிறாங்க, நோட்ஸ் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வழக்கமாக செய்யறது. அதுக்கு மீறி அந்த மாணவர்கள் மீது ஒரு அக்கறை கொண்டு ஏதாவது செய்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. ஐயா, என்னுடைய இது வந்து முழுவதும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நான் வகுப்பறை சூழலவே அமைச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் முதல்ல அரசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே, லேப்டாப் கொடுக்கறதுக்கு முன்னாடியேவும் டேப் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு டேப் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கையில வாங்கி வச்சிருந்தேன். அந்த டேப் வச்சு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க, லேப்டாப் அதுக்கப்புறம் வாங்கி அதை வச்சு சொல்லி கொடுக்க. ஆனா ஆசிரியர்களுக்கு இப்போ வந்து ஸ்மார்ட் போர்டு கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல. அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. என்னை மாதிரி தொழில்நுட்பத்தை விரும்பி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் இருக்கவங்களுக்கு அரசு செஞ்சு கொடுத்திருக்க மிகப்பெரிய வசதி ஸ்மார்ட் போர்டு. எல்லா தொடக்கப்பள்ளிக்குமே கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து அரசுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதை கத்துக்கிறதுல. பாடல்கள் ஸ்மார்ட் போர்டு இருக்குங்களா? ஆமா, இருக்குங்கய்யா, ஸ்மார்ட் போர்டு இருக்கு. ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தகவல் தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி நுணுக்கமான முறையில் டேப் வைத்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பிறகு ஒரு கணினி, மடிக்கணினி வைத்து சொல்லிக் கொடுத்திருக்கார்கள். இப்போது அருமையாக அரசே வழங்கி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்டு கிளாஸை, இப்போ ஸ்மார்ட் கிளாஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களை வந்து பெஸ்ட் டீச்சர் சொல்கிறேன், ஸ்மார்ட் டீச்சர் என்று கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் பெஸ்ட் டீச்சர், ஸ்மார்ட் டீச்சர். சிறப்பாக இருக்குது. வேற மாணவர்களுக்கு என்னென்ன செய்றீங்க மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக? கொரோனா டயத்துல வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கட்டகம் தயாரிச்சாங்க கவர்மெண்ட். அந்த அதன தொடர்புல இருந்தையா. கொரோனா டயத்துல வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல தமிழ் பாடங்களுக்கு பயிற்சி கட்டணம் தயாரிக்கிறதுல நான் இருந்தேன். அதற்கு அந்த பணி முடிஞ்ச உடனே எங்களை பாராட்டி எங்களுடைய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மூலமா எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினாங்க. அந்த காலகட்டத்தை வந்து நான் அதுல பணியில இருந்தேன். மேலும் ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாமே ஆன்லைன்ல நடந்துச்சு. அந்த ட்ரைனிங்ல வந்து நான் வந்து ஆர்பியா போய் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி ஆசிரியரா போய் நான் ட்ரைனிங் கொடுத்தேன். ஆர்பியா வந்து கொடுத்தேன். அது என்னுடைய மறக்க முடியாத அனுபவம். அந்த கொரோனா டயத்திலையும் நான் அந்த பயிற்சி கட்டகத்துல இருந்ததும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்ததும் எனக்கு ஒரு புதுமையான, இப்ப இது பண்ற மாதிரி யூடியூப் வழியா நாங்க கொடுத்தோம் அந்த ட்ரைனிங். ஆமா, தேனி மாவட்டம் முழுவதுக்கும் கொடுத்தோம். இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கு தயாரிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு பாராட்டு அதுக்கு என்ன காட்டுங்களேன். பாராட்டு சான்றிதழ் அதுக்கு ஷீல்டு இருக்கு இல்லையா, காட்டுங்க. பாராட்டு சான்றிதழ் அது ஃப்ரேம்ல அங்க இருக்கு. இது வந்து ஷீல்டு. இந்த உங்களுக்கு என்னுடைய அனைத்து ஷீல்டுகளையும், இது அனைத்துமே என்னுடைய கல்வி பணிக்காக அரசினாலும் தொண்டு நிறுவனங்களுக்காகவும் வழங்கப்பட்ட ஷீல்டுகள். ஒன்றொன்றாக எடுத்து காமிச்சு அதை பற்றி விளக்கம் சொல்லுங்க. சரிங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் விரும்புகின்ற மிகப்பெரிய மாநில நல்லாசிரியர் விருது. இது வந்து என்னுடைய கல்வி பணிக்காக கொடுத்ததுல நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன்.
இதற்காக நான் வந்து நம்மளுடைய அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தொலைக்காட்சியின் வழியாக. இது என்ன விருதுமா? இது வந்து எண்ணும் எழுத்தும்ல சிறந்த ஆசிரியராக விளங்கியதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு. இது வந்து மாநில நல்லாசிரியர் விருது வாங்கினதற்காக எங்களுடைய ஆசிரியர் சார்பாக கொடுக்கப்பட்ட விருது. இது வந்து 2021 கலைஞர் விருதுன்னு சொல்லி திருச்சியில வச்சு எங்களுக்கு வழங்கினாங்க ஐயா. நேரு, அமைச்சர் நேரு அவர்கள் கையால வாங்கினேன். இது நான் படித்த மாவட்ட பயிற்சி ஆசிரியர் இதுல அவர்கள் என்னை கௌரவித்து எனக்காக கொடுக்கப்பட்ட, நான் படித்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே எனக்காக வழங்கப்பட்ட விருது. இது நான் வேலை பார்க்கின்ற ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து எனக்காக கொடுத்த ஒரு விருது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒரு கோப்பை கொடுத்திருக்காங்க, நல்லா அருமையா இருக்கு. ஆமாங்க. உங்களுடைய வெற்றி பயணத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த கோப்பையை கொடுத்திருக்காங்க. இது சாதனை பெண்மணி விருது. இது வந்து ஆமாங்கய்யா, இது சாதனை பெண்மணி விருது மகளிர்கள் தினத்தன்னைக்கு இது வந்து எனக்கு சாதனை பெண்மை விருதுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஐயா. யார் கொடுத்ததுங்கம்மா? 7 Wonders சொல்லி ஒரு இதுல இருந்து. சரிங்கம்மா சரிங்கம்மா. இது வந்து நம்மளோட வாசன் ஐ கேர்ல இருந்து, இதுவும் மகளிர் தினத்துக்காக இந்த ஆண்டு கொடுத்த விருது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைய விருதுகள் வாங்கி இருக்கிறீர்கள். ஆமாங்க. இது வந்து தமிழ்நாடு முற்போக்கு சங்க எழுத்தாளர்கள் அவங்க வந்து எனக்காக கொடுத்த விருது, சிறந்த ஆசிரியருக்கான விருது. சிறப்பு. இது ஜிஆர்டி தங்கம் நகர் மாளிகை அவர்கள் வந்து சிறந்த ஆசிரியர் கொடுத்ததுக்கான விருது. சிறப்பு சிறப்பு. இது வந்து எங்க ஆசிரியர் கூட்டணி அந்ததுல இருந்து ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில இருந்து சிறந்த ஆசிரியருக்கான விருது. சிறப்பு சிறப்பு. விருதுகளும் இது வந்து மகளிர் தினத்துல இருந்து சிறந்த பெண்மணிக்காக கொடுக்கப்பட்ட விருது. இது வந்து ஒரு கிளப் மகளிர் சங்கத்துல இருந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உண்டு. நான் படிக்கிற காலத்திலேயே எனக்காக ஆமாங்கய்யா கொஞ்சம் பேச்சு போட்டி அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு 10th 12th இருந்தே அது மாதிரியான சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அருமையாக உங்களுடைய பணியை பாராட்டி பல்வேறு விருதுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி உங்களை சிறப்பித்திருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் விட தமிழ்நாடு அரசு ஒரு விருதை கொடுத்திருக்கிறது. கல்வி அமைச்சர் அவரிடமிருந்து நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறீர்கள். அது போதாது என்று மற்றொரு அமைச்சராக இருக்கக்கூடிய திருச்சியைச் சேர்ந்த மாண்புமிகு KN நேரு அவருடைய கரங்களிலே ஒரு விருதை பெற்றிருக்கிறீர்கள். எண்ணற்ற அமைப்புகள் சார்ந்த விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கிற பொழுது உங்களுடைய சிறந்த சீரிய ஆசிரியர் பணியில நீங்க இந்த மாணவர்களுக்கு இன்னும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? 15 ஆண்டு கால பணியில நீங்க கிடைக்கணும்னா இன்னும் உங்களுக்கு நிறைய பணிக்காலம் இருக்குது. அந்த பணிக்காலத்துல நீங்க இந்த மாணவர் இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேங்க, இதெல்லாம் லட்சியமா வச்சிருக்கேங்க அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுங்க. என்னுடைய வகுப்பறை வந்து எப்பயுமே மகிழ்ச்சியான வகுப்பறையாக அமைக்கணும்ன்றதுல எப்பயுமே ஒரு கருத்து மனசுக்குள்ள வச்சிருப்பேன். அதே மாதிரி இப்ப இருக்க தகவல் தொழில்நுட்பத்தினால மாணவர்கள் சீரழிஞ்சிடக்கூடாது, அதை பயனுள்ள வகையில காப்பாத்துறது எங்களுடைய கடமையில ஒண்ணு. அதனால மாணவர்களை சரியான வழித்தடத்தோட கொண்டுட்டு போய் நம்மள ஏதோ ஒரு இதுல அவனை அச்சீவ் பண்ண வைக்கணும். அதற்கு ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியரா என்னுடைய பயணங்கள் அமையும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட லட்சியத்தோட அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அவருடைய கல்வி முன்னேற்றத்துக்காக அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த துறையில
நீங்க வராம வேற ஒரு துறைக்கு போயிருந்தீங்க வச்சுங்க, எந்த துறையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? எங்க அப்பா தவறாம இருந்திருந்தா, இறக்காம இருந்திருந்தா என்னை லாயர் ஆக்கியிருப்பார். அத அவர் ஓஹோ, சொல்லிட்டே இருந்தது. எனக்கும் அதுல ரொம்ப விருப்பமான ஒண்ணு. வழக்கறிஞர். சிறப்பா இருந்தது. ஆமா. பார்த்தா உங்களை பார்த்து வழக்கறிஞர் மாதிரி தான் இருக்குது. உங்க குரல வளமா இருக்குது. நிச்சயமா நீங்க வழக்காடு மன்றத்துல போய் வாதிட்டா நல்லா சிறப்பா வாதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு அம்மையார் ஆசிரியராக வந்து நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குகிறவராக, நிறைய பொறியியலாளர்களை உருவாக்குபவராக, நிறைய மருத்துவர்களை உருவாக்குபவர்களாக, இன்னும் எண்ணற்ற துறை சார்ந்தவர்களை உருவாக்குபவர்களாக இன்றைக்கு நீங்க இடம்பெற்றிருக்கிறீங்க. நீங்க ஒருவர் நினைச்ச மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா, நடந்திருந்தாக்கா நீங்க மட்டும் வழக்கறிஞராக இருப்பீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. உங்ககிட்ட படிக்கும் நிறைய மாணவர்கள் பல துறைகள்ல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஆசிரியர் பணி கிடைச்சது, நீங்க நினைச்சது வழக்கறிஞர் பணி. இதுல இந்த ஆசிரியர் பணி கிடைச்சதுல உங்களுடைய மன நிறைவு எப்படி இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க. மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆஹ் பிடித்தமான விதத்துல என்னுடைய வகுப்பறை சூழ்நிலையை அமைச்சிருக்கேன். நான் வேலை ஆஹ் பார்க்கறது ஈராசிரியர் பள்ளி. தலைமை ஆசிரியர் மிகுந்த ஒத்துழைப்புடன் இருக்கிறார். அதனால என்னுடைய ஆஹ் பணி மிக நிறைவாக சென்று கொண்டு இருக்கிறது. கண்டிப்பா ஐயா சொன்ன மாதிரி நல்ல மாணவர்களை உருவாக்குவதில் என்னுடைய கவனங்களோட என்னுடைய பணி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை சிறப்பா செய்வேன்ற நம்பிக்கையோட தான் என்னுடைய பணி ஓடிட்டு இருக்கு ஐயா. நீங்க என்ன படிச்சீங்க முதல்ல? ஆசிரியர் பணி இங்க உத்தமபாளையம் டயட்ல வந்து ஆசிரியர் பயிற்சி பெற்றேன். அப்புறம் அது பிலிட் முடிச்சு பிஎட் முடிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன் ஐயா. தமிழ். தமிழ் எம்ஏ தமிழ் பிலிட். தான், சிறப்பு தமிழ். ஆமாங்க ஐயா. அதனாலதான் உங்களை வந்து அந்த தமிழ் பாடத்துக்கான அந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கு தேர்ந்தெடுத்து உங்களை ஆமாங்க. பயன்படுத்தியிருக்காங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த கல்வித்துறை, உங்க வாழ்க்கை, உங்களுடைய மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்றீங்க. இன்னும் எவ்வளவு நாள் உங்களுக்கு பணிக்காலம் இருக்குதுங்கம்மா? 9 ஆண்டுகள் இருக்கிறது. 9 ஆண்டுகள். இன்னும் 9 ஆண்டுகள் நீங்க ஆசிரியர் பண்ணி இருக்க போறீங்க. சற்றேறக்குறைய ஒரு தலைமுறையே முடிய போகுது. உங்க இது வர்ற போது ஒரு தலைமுறை கடந்து அடுத்த கிட்டத்தட்ட நீங்க 8வது ஆண்டு 7வது ஆண்டுல பணியாற்றுற போது நீங்க பாடம் சொல்லி கொடுத்த பிள்ளைகள் வளர்ந்து படிச்சு முடிச்சு அவங்களுக்கு திருமணமாகி அவங்க பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து படிப்பாங்க. இப்ப யாரும் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க? அந்த மாதிரி பசங்க யாரா இருக்காங்களா உங்ககிட்ட காலேஜ் படிச்ச படிக்கிறாங்க ஐயா. காலேஜ் படி? பசங்க காலேஜ் படிக்கிறாங்க. நான் வந்து 4 பள்ளிகளை கடந்து வர்றதுனால இப்ப போற பள்ளிக்கூடம் 2 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனா என்னிடம் படித்த மாணவர்கள் கல்லூரி வகுப்பை முடிக்கிறவங்க இருந்தாங்க, திருமண வாழ்க்கையை முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க ஐயா எங்கூட. வேறு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில உங்களுடைய பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. இது மேலும் தமிழொலி வானொலி வழியாக மக்களை சென்றடைய இருக்கிறது. நீங்கள் வேறு ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா? இது உங்களுடைய பணி வந்து மிக சிறப்பான பணியா இருக்கு ஐயா. நான் கூட இப்படி ஒரு நேர்காணலினப்போ ஒரு கொஞ்சம் நர்வஸா இருந்தேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. மிக சிறப்பாக என்னை கையாண்ட உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தொலைக்காட்சிக்கும் உங்களுடைய நாளிதழுக்கும் என்னைய மாதிரியான ஆசிரியர்களை நீங்க வந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள அடையாளம் காட்டுறதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க ஒரு பள்ளி அளவிலேயோ ஒரு ஒன்றிய அளவிலேயோ ஒரு மாவட்ட அளவிலேயோ தான் தெரியும். எங்களை வந்து வெளியே கொண்டு வந்து காட்டுறீங்க இல்லையா, அதே மிகப்பெரிய சிறப்பு. அதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. உண்மையிலே இது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நினைக்கிறேன். நான் பெற்ற விருதுகளுடன் சேர்ந்து உங்களை இது பண்ணது எனக்கு மிகப்பெரிய விருதாவும் நான் நினைக்கிறேன். எங்களை வந்து இது உற்சாகப்படுத்தும். இது மாதிரியான ஆசிரியர் தேர்ந்தெடுத்துதான் நாம தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒரு சில ஆசிரியர்களுக்கு சீர்மிகு ஆசிரியர் என்ற விருதை வழங்குகிறோம். அதே மாதிரி எங்களுக்கு நீங்க ஒரு செயலை செய்யணும். சொல்லுங்க. அது என்ன உதவி என்ற ஒரு கேள்வி, அது என்ன உதவி என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். மிக எளிதான. நீங்க எப்படி இப்போ இந்த சீர்மிகு ஆசிரியருக்கு வந்து நேர்காணலுக்கு பங்கேற்றிருக்கிறீங்களோ,
நீங்க எப்படி இந்த நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கீங்களோ இதே மாதிரி உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வழிகாட்டல் தர வேண்டும். அதே மட்டும் இல்லாம அவர்களும் அந்த விருது பெறுவதற்கு தேவையான உதவிகளை, அதாவது அறிவுரைகளை, வழிகாட்டுதல்களை தர வேண்டும். இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ண இப்படி பண்ணணும் அப்படி அந்த நிறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க, எப்படி நம்ம செய்யணும் தெரியாம இருக்காங்க. அதை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் இந்த ஒரு உதவியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்வித்துறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறை மிக சிறப்பான கல்வித்துறையாக இருக்கிறது. இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலம் போல இல்லாம சிறப்பா. அன்றைக்கு கூட ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலியில இருந்து ஒரு ஆசிரியர் கிட்ட ஹிந்தி என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னு சொன்னா ஹிந்தி அப்படின்னாங்க. ஹிந்தி என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னா ஹிந்தி அப்படின்னாங்க. அதில் அந்த ஸ்பெல்லிங் சொல்ல தெரியல அவங்களுக்கு. 10 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், 20 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஹிந்தி என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியல. அவங்க ஒரு மாநிலத்துல ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல கூடிய ஆசிரியர் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு ஆசிரியர்கிட்ட கேட்டாங்க, எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் 1919 இந்தியாவினுடைய GER 23.6% இருந்தபோது, சற்ற ஒரு 23% இருந்தபோது, தமிழ்நாட்டுடைய GER 50%க்கு மேல இருந்தது. 2020 இந்தியாவுடைய மொத்த GER 50% உயர்த்தணும்னு மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டு, அதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டாந்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றேன்னா 50% 2035 உயர்த்தணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இவர்களை சொல்லுவதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த 50% எட்டியிருக்கு என்று சொன்னால், அதற்கு காரணம் உங்களை போன்ற திருமதி சரவணஸ்ரீ போன்ற நல்லாசிரியருடைய முயற்சி தான். இவர்களை போல் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த செலவிலே லேப்டாப்பை வாங்கி கொடுத்து அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து படிக்க வைத்தல், அதே மாதிரி டேப் வாங்கி படிக்க வைத்தல், இது மாதிரியான அவங்களுடைய அம்மையார் அம்மையாரை பற்றி அவருடைய பள்ளிக்கு சென்று பார்த்தபோது ஒரு செய்தியை பார்த்தேன். அவர்கள் பாடம் நடத்துகிற பொழுது பாடலாக ஆடலாக அந்த பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இவர்கள் மட்டும் ஆடாமல் அந்த பிள்ளைகளையும் அழைத்து ஆட வைத்து பாட வைத்து அந்த கல்வியை அவர்கள் மனசிலே புகுத்தினார்கள். சொன்னாங்க, எங்க பள்ளி வகுப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். கலைத்துறையோடு அந்த மாணவர்கள் இணைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் நேரில் பார்த்தபோது உண்மையிலேயே வியந்து பார்த்தேன். ஏனென்றால் நாம் பல நல்லாசிரியர் விருது பெற்றவர்களை, சிறந்த ஆசிரியர்களை நாம் போய் சென்று பார்க்கிறோம். அவருடைய திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு திருமதி சரவணஸ்ரீ அவர்களோடு நாம் இத்தனை ஒரு சிறந்த நேர்காணல் கண்டோம். நிறைய செய்திகளை சொன்னார்கள், தனது வாழ்க்கையின் அனுபவங்களை சொன்னார்கள். ஒரு மலைவாழ் மக்கள் படிக்கக்கூடிய பள்ளியிலே முதல் ஆசிரியராக பணியில் சேர்ந்து, அதுவும் வேறு மாவட்டத்திலே, அங்கிருந்து மெல்ல மெல்ல தன்னுடைய மாவட்டத்திலே இப்போது சிறப்பாக 15 ஆண்டுகள் தனது பணிக்காலத்தை முடித்திருக்கிறார்கள். அம்மையார் மென்மேலும் இந்த துறையிலே வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள். விரைவிலே தேசிய நல்லாசிரியர் விருது பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உலக அளவிலே பல விருதுகளை பெற்று மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வாழ்த்து தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அம்மையாரோடு பேசிக்கொண்டிருந்த சில நிமிடங்கள் நமக்கு உண்மையிலேயே நமக்கும் அந்த மகிழ்ச்சி அவரிடமிருந்து தொற்றிக் கொண்டது. வணக்கம் அம்மா. தொடர்ந்து நாம் சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றுக் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில என்னை பங்கேற்க வாய்ப்பு அளித்த உங்களுடைய தொலைக்காட்சிக்கும் நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிக சிறப்பான ஒரு நேர்காணலை அவர் கொண்டு போனாரு. ரொம்ப கைண்ட்னஸா எங்களை ஒரு முதல்வர் பண்றோம் என்ற ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி என்னைய ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில அந்த நேர்காணல் ஏற்பாடு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
மீண்டும் கண்டிப்பாக உங்களை ஒரு முறை நான் சந்திப்பேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. இந்த தொலைக்காட்சிக்கு என்னைய அறிமுகப்படுத்தினவர் என்னுடைய சக ஆசிரியர் ஜெயலட்சுமி ஆசிரியர் அவர்கள். அவர்கள் வாயிலாக தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் என்னோட ரொம்ப இணக்கமான ஒரு சகோதரி. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோபோல் என்னை நேர்காணல் எடுத்த ஐயா நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்காக நான் ஒரு நேர்காணலுக்கு வரவேணும்னு விரும்புறேன் ஐயா. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். திருமதி பி ஜெயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பல ஆசிரியர்களை இனம் கண்டு தமிழ்நாடு எங்கிலும் இருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டவர். இனம் கண்டு அவருடைய நேர்காணலை எல்லாம் இந்த தொலைக்காட்சி வழியாக வெளியுறவுக்கு கொண்டு செல்கிறார். தமிழொலி வானொலி வழியாக கொண்டு செல்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே நம்முடைய சிறப்பு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நாம் உரையாற்றிய திருமதி சரவணஸ்ரீ அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அவருடைய கணவருக்கும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல ஆசிரியரோடு, மீண்டும் ஒரு சீர்மிகு ஆசிரியரோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நீலகண்ட தமிழன். நன்றி, வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.